ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து செகண்ட் சாப்டர் போயிடலாம். எல் ஸ்ட்ரீட் வருது. ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு நிறைய பேர் இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னா செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஜீவோ. ஸோ ஜீவோ வந்து மிஸ்டர் கேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம மைக்கை போட்டு அந்த கிரேட் கைடன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, கைடன் என்ன சொன்னால், எவ்வளோ பெரிய ஆள் நான் வந்து இந்த பூனையாகவே மாறிட்டேன். நான் பூனை மாதிரி ஆகணும்னு தான்டா எதிர்பார்த்தேன். மற்றவங்க கண்ணுக்கு நான் பூனையாக தெரியணும்னு எதிர்பார்த்தேன். நான் பூனையாக மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையே. என்னால் திருப்பி நான் இப்போ என்னது வேறு அனிமலாக கூட மாற முடியாது. இந்த மாதிரி குண்டு பூனையாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குமா. இப்போ என்ன என்னால் பழைய ஃபார்முக்கு வர முடியாதா, பழைய மாதிரி நான் ஹியூமனாக முடியாதான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். உடனே அவன் பூனை என்ன சொல்கிறான், எடுத்துட்டான். அவன் அந்த ஆள் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர் ஜீவோ பூனையை பிடிச்சி ஆட்டுறான். உடனே அந்த பூனை என்ன சொல்கிறேன், நிறுத்துறாடே அப்படின்றது. நான் ஒன்றும் சாகலை, நீ கீழே வை அப்படின்னுது. இல்லைங்க, நீங்கள் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டீங்க, அதான் பயந்துட்டேன்றது. நான்லாம் மயக்க போட்டாலும் உருவலை, நீ ஏன் சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்க அப்படின்னு. இவன் பூனையே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படி, இந்த ஆளே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து அவன் கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்குது. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஃபேட் கேட்டாக இருக்கேன், ஏன் ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அவன் என்ன சொல்கிறான், மிஸ்டர் கேட்டுன்றான். அதுக்கு வந்து நம்ம பூனை என்ன சொல்கிறான், நீ கைடன் சொல்கிறா, எப்போ பார்த்தா கேட்டுன்னு சொல்கிறான். கைடன், எனக்கு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ஹியூமன் மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னுது. ஸோ அதுக்கு அது என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஹியூமன் மாதிரி பேசுகிறேன், ஏன்னா நான் ஹியூமனுன்னுது. உடனே வந்து ஜீவோ என்ன கேட்குறான்னா, நீங்கள் ஹியூமனா ஆனால் பூனை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. தம்பி, இது வந்து டெம்பரரியாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கே என்னை பற்றி இன்னும் தெரில, இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா. அது என்ன பண்ணுறதுன்னா, இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் ஹியூமன் வந்து பூனையாக மாற முடியுமா கேட்குது. அது வந்து எனக்கே தெரிலடா, நானே என்னமோ ஒன்று ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணேன், பட் அந்த ட்ரிக்கு இப்படி ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்றது. அதுக்கப்புறம் வந்து அவன் பேசிக்கிட்டே இருக்கான். தம்பி, கொஞ்சம் நேரம் கம்மெண்ட் இருக்க முடியுமா இல்லையான்னு கேட்குது. அதுக்காக அவன் என்ன கேட்குறான், இங்கே ரத்தம் ஓடமாக இருந்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா, ஏன் உங்களுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. அதுக்கு அந்த பூனை என்ன சொல்கிறேன், அதை பற்றி உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்றது. அதுக்கப்புறம் அந்த பூனை சொல்கிறான், இங்கே பாரு, நீ சும்மா தோணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காத, நீ வந்து என்னை மீட் பண்ணுறது, நான் உன்னை மீட் பண்ணுறது ஒரு ஃபேட்டு, அதை வச்சுட்டு நீ சும்மா எல்லாத்தையும் என்னை பற்றி கேட்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டு போகிற பூனையை பார்த்தா. ஸோ அந்த பூனை வந்து போயிடுது, இந்தாங்க நீங்கள் சாப்பிடணுன்றது. ஸோ அந்த பூனை சொல்லுது, இது வந்து ஐ டோல்ட் யூ, என்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து டெம்பரவரி தான் நினைக்கிறேன், நீ வந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு தேவையில்ல, நான் ஹியூமன் தானே, எதுக்கு பூனை ஃபுட்டு கொடுக்குறேன்னுது. இல்லைங்க, நீ ஹியூமனாக மாறினா நீங்கள் பூனையாக இருக்கீங்களா, மேபி உங்களுக்கு பூனை ஃபுட்டு பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குது. ப்ளீஸ் ஈட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் அவனும் யோசிக்கணும், கீஸ் ரைட். அப்புறம் நம்ம வந்து நான் வந்து பேட் ஃபுட்டு பூனை உடம்பு, நான் ஹியூமனாக இருந்துட்டு நான் பூனை இது சாப்பிட்டா தப்பு தானே சொல்லிட்டு அந்த பூனை என்ன பண்ணோம், மோந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனே அறியாமல் அவன் வந்து பூனை தான் சாப்பிட்றான். பக்கு தின்னுட்டு படுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனே யோசிக்க, நான் பூனை ஃபுட்டு சாப்பிட்டேன், நான் பூனையே இல்லையே, நான் ஹியூமன் தானே, ஏன்னா உண்மையாக நான் பூனையாக மாறிட்டேன், ஏன்னா திருப்பி ஹியூமனாக மாற முடியாதான்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். ஸோ அவனுக்கே தெரில நான் ஹியூமனாக மாறுவானா இல்லையான்ட்டு. அடப்பாவீங்க, நான் உண்மையாக பூனையாக மாறிடுவேன், எப்போ என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வரும் எனக்கு தெரியல, எப்போ என் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்தோன்னா அந்த அளவுக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணணுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஃபைட்டில் வந்து இவன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பாதி ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு போல். அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இவனை தேடிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், பூனை உறவுலாம் மாறணும்னு சொல்லிட்டு அவன் பூனையாகவே மாறிட்டான். ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா பழைய மாதிரி மாறிடணும்னு சொல்கிறான் போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போனேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவோ இருக்கான் தானே, அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம பூனை சொல்லி, எங்கடா போகிறேன்றது. இல்லை, நான் அனிமல் ஆஸ்பத்திரிக்கு போனேன், என்கிட்ட பூனை ஃபுட்டு இல்லை நாளைக்கு, அதான் நான் போய் வாங்கிட்டு வர போனேன் அப்படின்றது. அதுக்கு அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா, இந்த டைமில் நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கைடன் கேட்குறான். ஸோ அந்த பூனை என்ன அந்த ஜீவோ என்ன சொல்லலாம், நீங்கள் எங்கள் கூட வரியான்றது. நான் யாருக்கு அவங்க கூட வரணும், டோன்ட் மீ லைக்கில் என் கூட நீங்கள் வாங்க, நான் ஒன்றும் கவலைலாம் பண்ணல அப்படின்றது. இது எதுக்கு நம்ம இவ்வளோ கேவலமாக நம்ம கூப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுவும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து வருது. அப்புறம் 2 பேர் புச்சுக்கு இவன் என்ன பண்ணுறான்னா, ஜீவோ பூனை அப்படி அழகாக தூக்கிட்டு குழந்த மாதிரி தூக்கிட்டு போனால். உடனே நம்ம கைடனுக்கு வந்து என்னென்னா, இங்கே பாரு, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது. இல்லை, நீங்கள் வந்து அவுட் ஆகிருக்கனால உங்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது. இங்கே பாரு, நான் வந்து தேவைப்படாமல் பண்ண, நீ வந்து ஃபுட்டு தேவைன்னு சொல்லி இப்போ என்னென்னா என்னையை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறீங்கிறது. ஸோ ஆஸ் யூஸ்வல் பூனைக்கு வந்து என்னென்னா, அடிபட்டுருச்சுன்னா திடீர்னு கஷ்டப்பட்டு தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பூனை ஆஸ்பத்திரிக்கு. அந்த மாதிரி இவன் வந்து கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கோர்ட்டுக்குள்ளே வந்து அந்த பூனையை போட்டுட்டு அப்புறம் வந்து போனான். ஆனால் அவன் கைடன் மனசுக்குள்ள நினைக்கிறேன், ஏன் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், உண்மையாக பூனையாக மாறிட்டேன்னா, எனக்கு பூனை மாதிரி தான் நான் இருக்கேன், என்ன ஆச்சுன்னு அவனுக்கு ஒரு பயம். ஆனால் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணை மூடி தூங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூனை டாக்டர்கிட்ட போனான். ஸோ பூனை டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பூனை பேர் என்னன்னு இருக்குது. அதுக்கு வந்து மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இது பேர் வந்து கைடன் தான். கைடனா என்ன பையன், இது
ரொம்ப ஃபேன்சி நேம் எல்லாம் பூனைக்கு வைக்கிறீங்க அப்படின்னுது. ஸோ அந்த பூனை இவனை போட்டு தள்ளிடலான்ட்டு இருக்கேன்னுது. உடனே அந்த டாக்டர் வந்து பல்ல பார்க்கணும், வாயை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை இதுக்கு வந்து எந்த அடியுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, எல்லாமே சரியாயிடுச்சுன்னுது. ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, இந்த பூனை ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து இது டயட்டுக்கு போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னுது. ஸோ உடனே கைடன் மனசுக்குள்ள இவனை போட்டு தள்ளி அவனுக்கு டாக்டர் இவனுக்கு ஆல்ரெடி என் பேர் தெரிஞ்சிருச்சு, இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை, இந்த ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போகுது. அப்போ இவங்க 2 பேருமே ஜிஜ்னு நடந்து போனாங்க. உடனே வந்து அவன் என்ன கேட்குறான்னா, இஸ் தேர் இஸ் அ மாஸ்டர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்பர்ஹுட்னு கேட்குறேன். மாஸ்டர் கேட்டா அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குது. இல்லை அங்கே பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வருது. ஸோ மாஸ்டர் கேட்டுனா வந்து ஒரு பூனை வருது. அந்த பூனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பூனை இது இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் பூனை மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், ஐ ஷோ இட்ஸ் எ கேட், இது பார்க்கும்போது புலி மாதிரி இருக்கே அப்படின்றான். இல்லை அது கேட்டு தான், நானே ஒரு பூனை தானே, ஸோ என்னை ட்ரஸ்ட் பண்ணுது, லுக் அட் திஸ் ஐஸ் அப்படின்றான். ஸோ அந்த பூனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிங்கம் மாதிரி, குட்டி மினி சிங்கம் மாதிரி இருக்குது. ஸோ உடனே அவன் கிடுகிடுன்னு ஓடுறான், யார் நம்ம மெயின் கேரக்டரு. ஸோ உடனே வந்து நம்ம அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா, இல்லை அந்த பூனை நம்மளை துரத்துது, மாஸ்டர் கேட்டு உங்களால் ஓட முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அவன் முருகை வந்து கிழிச்சு விட்டுருச்சு. கிழிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு. உடனே வந்து என்னோட ஜாக்கெட்டில் அடிபட்டுருக்கு, ஒன்றும் கவலை இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பன் தேவை அப்படின்றது. ஸோ அவன் வெப்பனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்னடா இது மீன் தூண்டல் இருக்குன்னா அதை தூக்கி போடுறான். உடனே நம்ம கைடன் என்னன்னா ஷாக் ஆகிட்டான், இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் அந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா பூனைக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இவன் வந்து ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து மாஸ்டர் கேட்டுக்குன்னா அதுவும் வந்து அந்த மீன் தூண்டில் வச்சு விளையாண்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பூனையுமே சேர்ந்து அந்த மீன் தூண்டில் வச்சு விளையாண்டுருக்குது. ஸோ பூனைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் தானே, மீன் தூண்டில் தான் வந்து எல்லா பூனைக்குமே பிடிக்கும் தானே. ஸோ அந்த பூனைங்கிட்டலாம் ஏதாச்சும் காமிச்சிங்கன்னா, லேசர் லைட்டெல்லாம் காமிச்சின்னா அது வந்து கிடுக்குன்னு போகும். அந்த மாதிரி 2 பூனையுமே சேர்ந்து விளையாண்டுருக்குது. நம்ம மெயின் கேரக்டர் என்னன்னா என்ன இலவுடான்னு சொல்லிட்டு பார்க்குற அந்த மீன் தூண்டில் வச்சு. ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான்.